இப்போ எல்லாருக்குமே விஜய் முதலமைச்சரான பிறகு அந்த ஆசை வந்துருச்சு. இப்போ அண்ணாமலை ஒரு முதலமைச்சர், அதுக்கான வேலை அவர் பார்த்துட்டு இருக்கார். தனுஷ் ஒரு முதலமைச்சர், லெஜண்ட் ஒரு முதலமைச்சர், 3 பேரும் இப்போ முழுமையாக 31 நம்ம எப்படியாவது வந்துடணும். விஜய் இறக்கிட்டு லெஜண்ட் வர போகிறாரா, இல்லை அண்ணாமலை வர போகிறாரா, இல்லை தனுஷ் வர போகிறாரா, ராகவா லாரன்ஸ் வர போகிறாரா, இப்படி ஒரு பட்டியலே நீளுது. விஜய் முதலமைச்சரான பிறகு லெஜண்ட் சொன்னாரா, 31 ஆண்டவன் அனுக்கிரகம் எனக்கு முழுசாக இருக்குது. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேர் எனக்கு தெரியும். இதை விட வேறு என்ன தகுதி வேணும்? கண்டிப்பாக ஆண்டவன் அருளும் என்னுடைய அறிமுகமும் அந்த நாற்காலி எனக்கு தான். லெஜண்ட் சொன்னது, அந்த நாற்காலி எனக்குன்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான், மக்களும் முடிவு பண்ணிட்டான். பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட வீட்டை உடைப்பேன் இப்படின்னு ஏன் சொன்னார்? ஒரே காரணம், 20 கோடி ரூபா அவருக்கு 20 வருஷத்துக்கு முந்தி ஹவாலாவில் வந்தது. அந்நிய செலாவணி மோசடி உண்டியல். இப்போ அதே போன்று ஒரு பெரிய பணம் பரிவர்த்தனை தப்பிக்கவே முடியல. அமித்ஷா நினைத்தால் தப்பிக்கலாம், வேறு வழி இல்லை. அப்போ சனாதனத்தோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை கருணாநிதிக்கு அது ஏற்பட்டிருக்கு. திருமாவுக்கு ஏற்படுறதில் என்ன, ரவிக்குமாருக்கு ஏற்படுறதில் என்ன இருக்குது? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மே 4க்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் நிறைய மாற்றங்கள், ஒரு நடிகராக இருந்து ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி மக்களுக்கே வந்திருக்கு. அவர் கொஞ்ச நாள்லேயே இந்த திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணோன்னே ராகவா லாரன்ஸ் அவர்கள் நானும் அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, மக்கள்கிட்ட பேசுகிறாரு. இப்போ சமீபமாக தனுஷ் அவர்கள் அவருடைய கொடி இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு. நேற்று கூட ஒரு இதில் ரசிகர் மன்றத்தோட நற்பணி மன்றத்தோட இதில் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த கூட்டம் அப்படியே இருக்கக்கூடாது, இது அப்படியே கட்டுக்கோப்பாக மாறணும், எல்லாருக்கும் போய் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முடிக்கும்போது ஓம் நமச்சிவாயா ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். இந்த தனுஷ் அவர்களின் இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகள்ன்றது எப்படி இருக்குது? என்ன ரகசியம் இருக்குது? இல்லை, இப்போது விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு நிறைய பேர் முதலமைச்சர் பதவி மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த நாற்காலி ரொம்ப எளிதாக கிடைச்சிரும். இங்கே நம்ம சரவணாசூர் லெஜண்ட் இருக்கார்ல, ஆமாம், நான் முதலமைச்சர் ஆவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரா? அவர் ஆலோசனை கேட்குறாரு. முதலமைச்சருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆலோசனை. ஓகே. ஏன்னா இப்போ திடீர்னு விஜய் தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஆவார்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. அப்போ முதலமைச்சர் ஆன பிறகு இதே போல் 31 ஒரு மிராக்கல் நடந்துடாதா? அதில் நான் முதலமைச்சர் ஆக முடியுமா? யாருக்கு? லெஜண்டுக்கு. ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பார்ப்போம், அடித்து இறங்கி விளையாடுவோம், பார்த்துக்கலாம் இப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆலோசனை கூப்பிட்டு கேட்டிருக்கார். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியுமா? நீங்கள் ஆமாம் அப்படின்னார். அப்போ நல்லா சொல்லியிருப்பீங்களா? ஆமாம். அப்போ நான் சொன்னேன், உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. விஜயை இன்னொரு கொஞ்ச நாள் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். விஜயை இப்போ எதிர்பார்த்து ஓட்டளித்த மக்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்போ விஜய் திட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி செய்தித்தாளில் 5500 டாஸ்மார்க் கடைக்கு பக்கத்தில் பார் ஓப்பன் பண்ணிக்கலான்னு ஒரு அரசாணை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்களா பேப்பரில்? பார்த்தேன். இந்த அரசாணை திமுக 5 அரசாணை, அதிமுகவே 5500 சாராய வியாபாரிகள் இன்னும் வச்சுருக்கு. நீங்கள் 5500 டாஸ்மார்க் வந்துன்னா அங்கே சாக்கடை கடை நடத்துகிற போகிற அந்த ஏரியா வட்ட செயலாளர் வண்டுமுருகன் தான். எங்கே 5500 கடையில் யார் அந்த பார் நடத்துவா? ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் தான்.
அவனுக்கு அந்த கடையில் 10 லட்சம் ரூபா மாதம் கிடைக்கும். ம். எவ்வளோ வியாபாரம்? 10 லட்சம். 10 லட்சம் ரூபா. ஒரு நாளைக்கு 30,000 ரூபா. 30 × 30 9 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வியாபாரம் ஆகுது. அவனுக்கு அது 3 லட்ச ரூபா எல்லா செலவும் போக கிடைக்கும். ம். இப்படி 2000 பேரை வச்சுருந்தார் செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி காலத்தில். அதுக்கு பேர் கரூர் கம்பெனின்னு பேர், கரூர் கார்ப்பரேட்ஸ். இவன் தான் ஒரு பார் நடத்துகிற ஒரு நபர் 200 பேரை மெயின்டைன் பண்ணணும். 200 பேரை 2000 பேரை நாளைக்கு நிகழ்ச்சி இருக்காங்க வந்துடுன்னா ஆளுக்கு 200 பேர் ஓல்வா பஸ்ஸில் சரக்கு சாப்பாடு குவாட்ரு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து 200 பேர் கூட்டம் சேரில் உட்கார வச்சுருவோம். அப்போ 200 பேர் 2000 40,000 சேர் ஃபுல்லாயிரும். ஸ்டாலினுக்கு உதயநிதி கூட்டம் சேர்ந்து இதுதான் கணக்கு. இப்போது இதே ஃபார்முலா இப்போ யார் எடுக்கிறா? விஜய் எடுக்கிறார். இதே ஃபார்முலா விஜய் எடுக்கிறார். ஏன்னா திராவிட இயக்கங்களை சாராய கடையில் தான் கட்சியை வளருது. இப்போது இந்த ஃபார்முலா விஜய் ஒரு 5500 சாராய வியாபாரிகளை உருவாக்குறார். இதை தனுஷ் உருவாக்குவாரா? லெஜண்ட் உருவாக்குவாரா? ஃபார்முலா புரியுது உங்களுக்கு? திமுக வளர்ந்தது இப்படி தான். 72 திமுக ஆளுங்கட்சி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். கருணாநிதி சண்டு மூடுன்னு சாராய கடை மூடிட்டார். மது விலக்கு. எது மது விலக்கு? ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணுற மாதிரி. அந்த என்ன தெரியுமா நடந்தது? அப்போவே ஒரு 2500 வட்ட செயலாளர்களுக்கு இப்போ இவங்க கொடுக்குற மாதிரி சாராய கடை மூடிட்டு சரக்கு விற்றுக்கும். இது யார் பாதுகாப்பு? போலீஸ் பாதுகாப்பு. அப்படி சாராயம் வைக்கிறவன் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அடியால் குறிப்பை வச்சுருப்பான். ஏன்னா சாராயத்தை குடிச்சுட்டு அங்கேயே படுத்துருவான். இல்லை சாராயத்தை குடிச்சிட்டு சாராய கடைக்காரன் கூட அடிப்பான் நம்ம ஆள். அப்போது இப்படி ஒரு சட்டத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு குழு உருவாச்சு. அந்த குழு தான் எம்ஜிஆர் பண்ணுற போர்டை பூரா உடைச்சிது. எம்ஜிஆர் அப்போ ஆளுங்கட்சி 77 தான் வந்தார். 72 to 77 5 வருஷம் எம்ஜிஆர் மன்றங்கள் தாக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது, உடைக்கப்பட்டது பூரா கருணாநிதி ஏற்பாடு செய்த இந்த சாராய கும்பல் தான். சரியா? இப்போ விஜய் இன்னைக்கு அறிவிச்சிருக்கார் 5500 பேர் நம்முடைய ஃபோர்ஸ், நம்ம மிலிட்ரி. என்ன மிலிட்ரி? அராக் மிலிட்ரி, டாஸ்மார்க் மிலிட்ரி உருவாக்குறாரு. அப்போது லெஜண்ட் உருவாக்குவாரா? நம்ம தனுஷ் உருவாக்குவாரா? இதுதான் பேசிக். இப்போ எல்லாருக்குமே விஜய் முதலமைச்சரான பிறகு அந்த ஆசை வந்துருச்சு. இப்போ அண்ணாமலை ஒரு முதலமைச்சர், அதுக்கான வேலை அவர் பார்த்துட்ருக்கார். தனுஷ் ஒரு முதலமைச்சர், லெஜண்ட் ஒரு முதலமைச்சர். 3 பேரும் இப்போ முழுமையாக 31 நம்ம எப்படியாவது வந்துடணும். விஜய் இறக்கிட்டு லெஜெண்டு வர போகிறாரா, இல்லை அண்ணாமலை வர போகிறாரா, இல்லை தனுஷ் வர போகிறாரா, ராகவா லாரன்ஸ் வர போகிறாரா? இப்படி ஒரு பட்டியலே நீளுது. இந்த பட்டியல் 31 தேர்தல் வந்த பிறகு விஜய் காண போகிறாரா, எடப்பாடி வராரா, இல்லை உதயநிதி வராரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பில் இந்த ரேஸில் தனுஷும் இணைஞ்சிக்கிறார். என்ன திடீர்னு என்ன காரணம்? இதுதான் விஜய் அவர்களுடைய வருகை தான் காரணம்? வேறு ஒன்றுமே இல்லை. வேறு எதுவும் என்னெல்லாம் வேறு எதுவுமே இல்லை. ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா விஜய்க்கு கிளைக்கழகங்கள் கிடையாது, ஒன்றியங்கள் கிடையாது, நகர கிடையாது. விஜய் ரசிகர் மன்றம் தானே, கட்சியாக மாறல இல்லை. ஆனால் திமுக அதிமுக என்ன இருந்தது? கட்சியாக இருந்துச்சு. ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம், மாவட்டம். இல்லை இப்போ ஒரு ஆளுங்கட்சி ஆகிட்டார். இதுக்கப்புறம் அதை சரி பண்ணி நான் சொல்லுது இல்லை, அது இதுக்கப்புறம் இப்போ அதே ஆசை தான் லெஜெண்டு, தனுஷ், அண்ணாமலை, ராகவா லாரன்ஸ் 4 பேர் இப்போ இந்த போட்டியில் இருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் சிவாஜி வந்திருக்காரு, நிறைய பேர் அரசியல். சிவாஜியில் எடுபடலை. அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்துட்டாரு. விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ விஜய் மாதிரியே இவங்களும் முயற்சி பண்ணால் அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை அந்த வரிசையில் இவரையும் கொண்டு போகலான்னு ஏதாவது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்க. அதாவது விஜய்க்கு 25 வருட அந்த சினிமா பிரபலம், அந்த சினிமா விளம்பரம், சினிமா அறிமுகம், அது அப்படியே திமுகவை எதுக்க ஆரம்பித்தார். ஸ்டாலின் கொத்த வர்றீங்களா, ஸ்டாலின் அங்கிள், இதுதான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்து நேரடியாக எதிர்த்தது.
எம்ஜிஆர் நேரடியாக எதிர்த்தார், விஜயகாந்த் நேரடியாக எதிர்த்தார், சீமா நேரடியாக எதிர்த்தார், வைகோ நேரடியாக எதிர்த்தார், ராமதாஸ் எதிர்த்தார். இப்படி பட்டியல் நீளுது. இந்த காமெடி பீஸுகள் யார்? லெஜெண்ட் ஆகட்டும், பில்லி, சூனியம், மந்திரம், பேய், பிசாசு, ரத்த காட்டேரி, யார்? ராகவாளாரன்ஸ். இதுதானே அவர் பாலிசி. அதுதானே காஞ்சனாவா? காஞ்சனா. சின்ன பசங்களை பயந்துக்குவானுங்க. அதே போல் தனுஷு. சார் தனுஷ் சொல்கிறதுல அதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போய் நல்லது பண்ணணும், இந்த நல்லது பண்ணால் நம்ம பண்ணுறதா தான் இருக்கணும், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கடைசியில் ஓம் நமச்சிவாயன் வந்து முடிக்கிறாரு, ஜெய்ஹிந்துன்னு வேற முடிக்கிறாரு. அவருக்கு தெரியும், அவ்வளோதாங்க தெரியும். நீ அவர்கிட்ட போய் மார்க்ஸிடம் கேட்ட அதே கேள்விகளை நான் தனுஷிடம் கேட்க முடியுமா? நம்ம இவர் இப்போ சிபிஐலேருந்து தாவேக்க போனார்ல மகேந்திரன். ஆமாம், அவர் ஒரு இது பார்த்தேன். மார்க்ஸிடம் கேட்ட அதே கேள்விகளை விஜயிடம் கேட்டேன், அதே பதில சொன்னாருங்க. நான் அந்த கட்சியில் சேர்ந்துட்டேன். எந்த கட்சியில்? தாவேக்கால. இளவெளின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த உளியின் ஓசை படம்லாம் அவர் தான். ஆமாம், அவர் தான் ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் மார்க்ஸிடம் கேட்ட அதே கேள்வியை கலைஞரிடமும் கேட்டேன். கலைஞர் மார்க்ஸை சொன்ன அதே பதில கலைஞர் சொன்னார். நான் கலைஞர் உருவில் மார்க்ஸை பார்க்குறேன்னார். இதெல்லாம் பிழைப்பு வாதம், பிழைக்கிறக்கு, பொறுக்கி திங்கிறக்கு எந்த லெவலுக்கு போகிற ஆளுக்கு தான் இந்த இளவெளியை போன்ற ஒரு நாளாந்தர நபர்கள் எல்லாம். மகேந்திரன் அப்படி தான். எவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதன் மார்க்ஸு. மார்க்ஸையும் விஜயம் ஒப்பிடலாமா? மார்க்ஸையும் இந்த கருணாநிதி ஒப்பிடலாமா? அப்போது இவர்களுக்கு எப்படியாவது வயிறு வளர்க்கணும். எதையாவது புகழ்ந்து பேசி, எதையாவது அவர்களை தலையில் தூக்கி வச்சு அந்த தன்னுடைய அந்த பிரபலத்தை அதை வயிறு வளர்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறது கொள்கை அல்ல. நான் இந்த கீழ்வெண்மணி போயிருந்தேன். 44 பேர் குழந்தை குட்டியெல்லாம் உயிரோடு கொளுத்தியிருக்கேன். இன்று வரை அதை கம்யூனிஸ்டுகள் தான், சிபிஎம் தான் அதை இன்று வரை நினைவில் வைத்திருக்கிறார்கள். வருஷம் 68 நடந்தது. வருஷம் என்னாச்சு? இன்று வரை அதை தூக்கி பிடிக்கிறார்கள். சிக்கலில் அந்த பக்கிரிசாமி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் பக்கிரிசாமி அரங்கம்னு ஒரு நினைவு மண்டபத்தை கட்டி திறப்பு விழா நேற்றுக்கு நானும் கலந்துக்கிட்டேன். எங்கள் நாகப்பட்டினம் சிக்கலில். இப்படி அதுதான் தியாகம். அவர்களுக்கு தான் முதலமைச்சர் நாற்காலி தேவைப்படுகிறது. இது போன்ற அந்த சினிமா களிசடைகள். லெஜெண்டுக்கு என்ன தெரியும்? முதலமைச்சர் ஆசைனா இந்த நாடு எவ்வளோ கேவலம் போச்சுன்னு பாரு. லெஜெண்டெல்லாம் முதலமைச்சர் என்ன தெரியும்? அதை கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி ஒரு ஆலோசனை நடத்தினாருன்னு உங்கள்கிட்ட கேட்டோன்னே அதை பாருங்க. யார் போனாலும் ஒரு கவர் கொடுப்பார், பெரிய கவர். யார் போனாலும் பெரிய கவர். ஆமாம், இந்த கவருக்காக என்ன கவர் வாங்குற பயிலுவா என்ன பண்ணுவான்? நீங்கள் பார்த்தா உங்களுக்கு முதலமைச்சருக்கான அச்சு அசல் அப்படியே வந்துருச்சுங்க. 31 கண்டிப்பாக ஒரு மிராக்கல் நடக்கும். நீங்கள் தான் முதலமைச்சர், கவர் வாங்கிட்டு போயிடுவான். உங்கள் கடையில் நிறைய ஆஃபர் போடுங்க, மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கண்ணா. இப்படி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு திமுகவை எதிரியாக நிற்க வச்சார். 33 வருஷம் அவருக்கு வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு பிரபலம் இருக்குது. அவருக்கு ரசிகர்களும் நிறைய வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள். இது அப்படியே வந்து தனுஷ்க்கு அப்ளை பண்ண முடியுமா? தனுஷ்க்கு அவ்வளோ ரசிகர்களும் சொல்கிற அளவுக்கு ஜென்சி ரசிகர்களோ இல்லை பெண்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்போலாம் வந்து இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவரும் அந்த அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறேன்றாரு. இல்லை, அதாவதுங்க தமிழ்நாட்டு வரலாறு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு 50 பேர் இந்த அரசியலுக்கு வந்தாங்க. ஆமாம், சிவாஜி வந்தார், பாக்யராஜ், டி ராஜேந்தர், கார்த்தி, விஷால் ரெட்டி, சரத்குமார், விஜயகாந்த், ராமராஜன்லாம் நம்ம தான் முதலமைச்சர். நீங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவாங்களா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? முதலமைச்சருங்க நான் ஆதரவுக்கு முந்திய. இப்படி தான் இப்போ யாராவது சாப்பாடு வாங்கி கொடுப்பானான்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ இந்த சினிமா பிரபலம் என்ன ஆகுதுன்னா முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்திடலாம். இது எல்லாருக்குமே எம்ஜிஆருக்கு பிறகு இது
இப்போ திமுக பலமிழந்து பலவீனப்பட்டு கேவலப்பட்டு அந்நியப்பட்டு அசிங்கப்பட்டு போன நேரத்தில் ஆதவ அர்ஜுனா தான் திமுக எதிர்ப்பை நீங்கள் கூர்படுத்தியவர் ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா இல்லைன்னா விஜய்க்கு இவ்வளவு சீக்கிரம் முதலமைச்சர் நாற்காலி கிடச்சிருக்காது. இது ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது புஷியோ அதெல்லாம் அல்ல. ஒரே ஆள் யார்? ஆதவ் தான். ஏன்னா திமுகவில் பாதிக்கப்பட்டு திமுகவிலேருந்து தப்பி விசிகா போகிறாரு, அங்கேருந்து திமுக விரட்டுறான். அப்புறம் ஏடிஎம்கே போகிறாரு, ஏடிஎம்கேல விரட்டுறான். வேறு வழி இல்லாமல் போய் கடைசி சேர்ந்த இடம் இது தாவேக்கா. அப்போ தாவேக்காவில் போன பிறகு தான் அந்த திமுக எதிர்ப்பு என்பது ஜானோ புஷியோலாம் சொல்லலை, அதை கூர்மைப்படுத்தியவர் யார்? ஆதவ். அப்போ அந்த ஆதவ் விஜயவே திமுக எதிர்ப்பாளராக மாற்றிய பெருமை ஆதவுக்கு தான் உண்டு. அந்த காக்கா உட்கார பணம் விழுந்த கதை தான். திமுக எதிர்ப்பது யாராவது கிடைப்பானான்னு இந்த மக்கள் தேடுனான். எடப்பாடி திமுக பாடி ஆகிட்டார். எடப்பாடி திமுக எதிர்க்கட்சி தலைவரை பண்ணார். ஜெயலலிதா இருந்தால் அது நடந்திருக்கும். எடப்பாடி வந்து திமுக திருடுதலில் பாதி திமுக ஆட்சி காலத்துலேயும் அவருக்கு எல்லா வேலையும் நடந்தது. அதனால தான் மக்கள் அதிமுக பெருசாக எடுத்துக்கல. அதிமுக இவ்வளவு போட்டியிலையும் 23% வந்திருக்கு. அதுதான் அதிமுக வாக்கு, ரெட்டைலை வாக்கு, எம்ஜிஆர் வாக்கு. ஆனால் தனுஷுக்கோ மற்ற நடிகர்களுக்கோ சிவாஜிக்கே அது வரலையே. ஏன்? மக்கள் ஈர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பு எம்ஜிஆர் இருந்தது, ஜெயலலிதா இருந்தது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அதிமுக நிறுத்தி வச்சிருக்கு. அதை 1% கூட யார் செய்ய மாட்டான், இந்த நடிகர்கள் செய்ய மாட்டான். இவர்களுக்கு எதிர்காலமும் பெருசாக மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. இதில் இன்னொரு பக்கம் நம்ம இவங்களை பற்றிலாம் பேசும்போது பாரம்பரியமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி சிறுபான்மையின மக்களுக்காகவும் சரி, தலித் மக்களுக்காகவும் சரின்னு இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். பாஜகவை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க. சனாதனத்திற்கு எதிரான ஒரு தலைவராக வந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளும் அதன் தலைவர் திருமாவளவனும் இருக்கிறார். அவங்களுடைய ஒரு மீட்டிங் அடுத்த மாதம் வந்து நடக்க, அதாவது உளுந்தூர்பேட்டை மாநாடு, தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டையில் பெரிய அளவில் நடக்க இருக்கு. அதனுடைய பூஜை வந்து நடந்திருக்கு. சமஸ்கிருத முறைப்படி சனாதனத்தை அவங்க எதிர்க்கக்கூடிய சனாதன நபரே வந்து அதை வந்து ஆரம்பித்து தொடங்கி வச்சிருக்காருன்றது ஒரு முரணாக இருக்குது. அது சோசியல் மீடியாலையும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகவும் வந்து மாறி இருக்கு. எதனால் இப்படி ஒரு மாற்றம்? இப்போ கட்சி முழுக்க ரவிக்குமார் கட்டுப்பாட்டில் இருக்குது. ரவிக்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள். ஆர்எஸ்எஸ்? ஆமாம். அதாவது உங்களுக்கு பழைய வரலாறு உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். பெரியாரை எதிர்ப்பதற்காக காளைச்சுவடுன்னு சுந்தர ராமசாமின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல். ஜெயதேவன் அந்த ஜெயதேவன்லாம் எழுத்தாளர் ஜெயதேவன் சொல்லுவாங்கள்ல, ஆர்எஸ்எஸ் எழுத்தாளர். ஓகே. இவர்கள் கொண்டு அந்த நாகர்கோயில் குழு, அதெல்லாமே அந்த குழு என்ன பண்ணும்னா பெரியாரை எதிர்த்து எழுதணும், பெரியாரை கேவலமாக பேசணும், அதுக்கு ஒரு தலித்து வேணும். அந்த தலித்து தான் ரவிக்குமார். இதெல்லாம் எப்போ? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. பெரியாரை இதை விட கேவலமாக ஒருத்தர் எழுதவே முடியாது. அவர்களே அந்த பார்ப்பன கும்பலை எழுதிட்டு எழுத்தாளர் ரவிக்குமார்னு பேர் போட்டுக்குவோம். இப்படி தான் ரவிக்குமாரை எழுத்தாளராக இந்த பார்ப்பன அடிவருடி கும்பல் தான் இவரை வெளி உலகத்துக்கே கொண்டு வந்தது. பாண்டிச்சேரியில் சாதாரண ஒரு வங்கியில் ஒரு கடைநிலை ஊழியர் இந்த ரவிக்குமார். அப்போது இவர் ஒரு பாண்டிச்சேரி ரகசியம் இருக்குது. அந்த பாண்டிச்சேரி ரகசியத்தின் மூலம்தான் ரவிக்குமார் விசிகாக்குள்ளே வர்றார். வந்த பிறகு அவர் ஒரு பெரிய இடத்த தக்க வைத்து கொண்டார். அந்த பாண்டிச்சேரி ரகசியம்தான் இன்று வரை ரவிக்குமாரை காப்பாற்றுது. திரும்ப இவரோட சரண்டர் ஆவதற்கு காரணம் அதுதான். இப்போ அதே போல் ரவிக்குமார் 10 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா நாடாளுமன்ற நிதி. இதில் 18%
தலித் மக்களினுடைய நலனுக்காக ஒதுக்கணும். இப்போ அவர் ஒதுக்கவே இல்லை. அவர் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டார். எங்கே? டெல்லி வீட்டை. மாதம் 3.5 லட்ச ரூபா வாடகை. 10 வருஷம் நீங்கள் 3.5 லட்சம் மாதம், 42 லட்ச ரூபா வருஷம். 10 வருஷம் 4.5 கோடி ரூபா வாடகை மட்டும் வாங்கியிருக்கேன். திருமாவுக்கு கொடுத்த ரூமில் ஒரு அறையில் தங்கியிருக்கேன். அதை எவ்வளோக்கு வாடகை விட்டார்? 3.5 லட்சத்துக்கு. இதெல்லாம் அவரால் தட்டி கேட்கவே முடியல. யாரால்? திருமாவளவன். ரவிக்குமாரை மீறி எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் 1 லட்சம் பேருக்கு சமஸ்கிருத பேர் எடுத்துட்டு தமிழ் பேர் சூட்டினார் இல்லையா? அப்பாவுக்கே பேர் வச்சார். ஆமாம், எல்லாம் அப்பா தான் மகனுக்கு பேர் வைப்பான். இவர் அப்பாவுக்கே பேர் வச்சார். இந்த பேர் இவ்வளவு நடந்தும் இப்போ சனாதனத்திடம் சமாதானம் செய்ய வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, அறிவாலய ரகசியம்னு அதுக்கு பேர். அறிவாலய ரகசியம் ஐரோப்பா நாட்டுக்கு போயிடுச்சு. ஐரோப்பா நாட்டுக்கு போனது அமித்ஷாட்ட மாட்டிக்கிச்சு. எப்படி? இது சமரசம் செய்து கொள்ளாமல் நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. ஏன் சீமான் பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட வீட்டை உடைப்பேன் இப்படின்னு ஏன் சொன்னார்? ஒரே காரணம், 20 கோடி ரூபா அவருக்கு 20 வருஷத்துக்கு முந்தி ஹவாலாவில் வந்தது. அந்நிய செலாவணி மோசடி உண்டியல். இந்த மார்வாடிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? இங்கே ஒரு 10 ரூபா நோட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் லண்டனில் வாங்கிக்கலாம். இந்த 10 ரூபா நோட்டு நம்பரை சொன்னீங்கன்னா அங்கே வாங்கிக்கலாம். உலகம் பூரா இந்த ஹவாலா தொழில் பண்ணுறது மார்வாடி தான் பண்ணுவோம், உண்டியல். இப்போ அதே போல் சீமா 20 கோடி ரூபா உண்டியலில் வந்தது, ஹவாலாவில் வந்தது. இது மாட்டிய பிறகு தான் அவர் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி உதவியில் தான் தப்புறாரு. இல்லைன்னா 20 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். யார்? சீமான். இப்போ அதே போன்று ஒரு பெரிய பணம் பரிவர்த்தனை, தப்பிக்கவே முடியல. அமித்ஷா நினைத்தால் தப்பிக்கலாம், வேறு வழி இல்லை. அப்போ சனாதனத்தோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை கருணாநிதிக்கு ஏற்பட்டிருக்கு. திருமாவுக்கு ஏற்படுறதில் என்ன, ரவிக்குமாருக்கு ஏற்படுறதில் என்ன இருக்குது? இதுதான் அவர் சீமா எப்படி தமிழ் தேசியம், திராவிட எதிர்ப்பு, இப்போ திராவிட அடிமையாக போயிட்டார். எங்கே போனார்? எங்கே தான் சொல்கிறீங்க? முந்தா நேற்று போய் சரத்குமாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துலாம் சொல்லிட்டு மாமா நயினார் நாகேந்திரன் கூட வந்து பேசிட்டு தான் வந்திருக்காரு. நாயரோட பேசிட்டு வந்திருக்காரு. குருமூர்த்திகிட்ட சரண்டர் ஆகிட்டார். எப்படி சார் ஒருத்தர் இங்கேயும் ஆக முடியும், இங்கேயும் ஆக முடியும்? எங்கே எல்லா பக்கம் ஆகலாம். தமிழ்நாட்டில் அதெல்லாம் சாதாரணம். நீங்கள் அம்பாசமுத்திரத்தில் திமுக வேட்பாளராக அவர் நிற்க போகிறார். இல்லையா சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்லைன்னு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. அதெல்லாம் பொது வேட்பாளர்லாம் கிடையாது, நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம் அப்படின்ட்டாரு. இல்லை, இப்போ அவர் பேனாவை உடைக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? அது ஒரு காலத்தில் சொன்னார். இப்போ பேனா உடைப்பாரா? அதுக்கான தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பேனாவும் இல்லை, தேவையும் இல்லை. பேனாவும் இல்லை. திமுக குடும்பத்தில் நடக்கிற கல்யாணத்தில் முதல் பத்திரிகை சீமானுக்கு கொடுங்க. முதல் பத்திரிகை? ஆமாம். சீமான் எப்படியா சட்டசபை கூட்டிகிட்டு போய் விஜயை எதிர்ப்பதற்கு வலுவான அஸ்திரம் சீமான் தான். ஏன் இவங்களால எதிர்க்க முடியலையே? உதயநிதிக்கு வலு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. சீமான் சார் சட்டமன்றத்தில் அவரே பேச மாட்டேங்கிறாரு. அவரை எதிர்க்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, இதெல்லாம் எதிர்கட்சி வேலை செய்யணும்ல. ஆமாம் சார், ஆளுங்கட்சியை எதிர்க்கணுமில்ல. அது அப்போ தானே அடுத்து 31 யார் மறுபடி விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார்ல. 31 முதலமைச்சர் ஆகணும்னு உதயநிதி இப்போவே அவருக்கு முதல்ல என்ன இருக்கா சட்டசபைக்கு போகிறதுக்கு? சீமானுக்கு இருக்கா? சீமானுக்கு சட்டசபைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கா? இருக்கு வந்துருச்சு. அவர் சட்டசபையில் புலியாக கர்ச்சிக்கணும் அப்படின்னு அவரை விலை கொடுத்து வாங்கி புலியாக கர்ச்சிக்கிறதுக்கு, உதயநிதியை காப்பாற்றுவதற்கு, விஜயை புலி உருமலுக்கு எதிர்ப்பு
இதுக்காக சீமான் திமுகவுக்கு தேவைப்படுது. இல்ல ஒருவேளை ஜெயிச்சு உள்ள போயிட்டாருன்னா எங்க தனியா உட்கார வச்சிருப்பாங்களா இல்ல இவர் உதயநிதி இல்லை, இவர் ஒரு கட்சி தலைவர்ல தனியா தான் அடுத்து ஆமாம் ஒருத்தர் அப்புறம் 10 பேர் ஆவாங்க. சரி. அப்புறம் முதலமைச்சர் நாற்காலி டைரக்ட் நீங்கள் வா ஆயிடலாம். ஆமாம், நீங்கள் லெஜெண்ட் ஒரு முதலமைச்சர் 31ல், அண்ணாமலை ஒரு முதலமைச்சர், தனுஷ் ஒரு முதலமைச்சர், தனுஷ் ஒரு முதலமைச்சர், சீமான் ஒரு முதலமைச்சர், உதயநிதி ஒரு முதலமைச்சர், இவர் பில்லி சூனியம் ரத்த காட்டேரி ராகவலான்னு சொல்லுங்க. அப்போ ஆக மொத்தம் முதலமைச்சர் போட்டி நிறைய இருக்கு. அப்போ அதுக்கே களம் தயாராகணுமா இல்லையா? உங்களோட சரவணா ஸ்டோர் லெஜெண்டுக்கு 500 கோடி ரூபா பட்ஜெட் தயாராக இருக்கான். 500 கோடி ரூபா பட்ஜெட் தயாராக இருக்கு. இந்த 8000 ரூபா கூப்பன் அவருக்கு தான் சரியா இருக்கும். ஆமாம், திமுக சொன்ன 8000 ரூபா கூப்பன். அப்போ இத்தனை பேர் முதலமைச்சர் நாற்காலிக்கு என்ன நினைக்கிறாங்க? விஜய் முதலமைச்சரான பிறகு லெஜெண்ட் சொன்னாராம், 31 ஆண்டவன் அனுக்கிரகம் எனக்கு முழுசாக இருக்குது. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேர் எனக்கு தெரியும். இதை விட வேறு என்ன தகுதி வேணும்? கண்டிப்பாக ஆண்டவன் அருளும் என்னுடைய அறிமுகமும் அந்த நாற்காலி எனக்கு தான். லெஜெண்டு சொன்னது. அந்த நாற்காலி எனக்குன்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான், மக்களும் முடிவு பண்ணிட்டான். அதனால் அந்த நாற்காலி கண்டிப்பாக என்னுடைய ஜாதக கிரக பலனில் ராதன் பண்டிட்டு மாதிரி ஒரு பண்டிட்டு கூட வச்சுருக்கார். ராதன் பண்டிட்டு சொல்லித்தான் விஜய் முதலமைச்சர் நாற்காலி கிடச்சிது. ஆனால் ராதன் பண்டிட்டுக்கு நாற்காலி போச்சு. அதை இவர் கணிக்காம விட்டார். விஜய்க்கு கணிச்ச ராதன் பண்டிட்டு அவருக்கே கணிக்காம விட்டார். அவர் ஊத்துக்குழி கிளி ஜோசியர். நான் தான் பலரதை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இருக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.